السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா என்ற துவாவினுடைய வரிசையில் 22வது துவாவான இந்த துவாவை நாம் பார்த்து வருகிறோம். ரப்பனா அஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா, எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் இடையிலே நீ நீதியை கொண்டு திருப்பளிப்பாயாக. பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், திருப்பளிப்பதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்கின்ற துவாவை பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த துவாவை ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு துவா தான் இந்த துவா. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சோதனைகள் அவர்களை சூழ்ந்து இருந்தது என்பது வரலாறுகளின் மூலமாக நமக்கு தெரியும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுத்தான், நெருக்கடிகள் இருந்துச்சு. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை அந்த மக்கள் எடுத்துக்கொள்ளாம அவங்களை புறக்கணிச்ச வரலாறுகள் எல்லாம் இருக்கு. அதே போன்றுதான் ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் நிகழ்ந்தது. அந்த சமுதாய மக்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுத்தாங்க. அவர்கள் கொண்டு வந்த அந்த உண்மையான அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது அதை என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்சது மட்டும் அல்லாமல் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்துல வந்து நீங்க மூட நம்பிக்கை கொள்றீங்க. நபியவே பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க மூட நம்பிக்கை கொள்றீங்க, நீங்க உங்க மார்க்கத்தை விட்டு நீங்க எங்க பக்கம் வந்துருங்க. எங்க பக்கம் நீங்க வரல அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் என்ன செய்வீங்க, நெருக்கடிகளையும் வறுமையும் கஷ்டத்தையும் தான் நீங்க சந்திப்பீங்க என்பதாக நபியை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இதோட நிறுத்திட்டீங்க, இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இதனால நீங்க ரொம்ப கஷ்டம்தான் படுவீங்க என்பதாகலாம் அந்த மக்கள் வந்து எடுத்து சொன்னாங்க. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது. அந்த தீர்ப்பு வரும் வரையிலும் நீங்க எல்லாம் கொஞ்சம் காத்திருங்க, யாரும் அவசரப்படாதீங்க. நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றது ஏகத்துவ கொள்கையை தான் சொல்றேன், யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்க என்பதாக அந்த மக்களிடத்துல கேட்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இல்லை. பயங்கரமாக பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பாவம் செய்யறீங்க, இவ்வளவு குற்றங்கள் செய்யறீங்க, இறைவனுக்கு பிடிக்காத இறைவனுடைய கோபத்தை தூண்டக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் காரியங்களையும் நீங்க இவ்வளவு சர்வ சாதாரணமா செய்யறீங்க. எனவே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நீங்க திருந்திக்கீங்க. அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு விரைவாக வந்துவிடும் என்பதாகவும் அந்த மக்களை ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. இருந்தும் அந்த மக்கள் கேட்கிற மாதிரி தெரியல. அப்பதான் இந்த துஆவை கேட்கிறாங்க, ரப்பனா அஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி. யா அல்லாஹ், எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் இடையே நீ நீதியை கொண்டு திருப்பளிப்பாயாக. என்னுடைய சமூகத்துல யாரு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவங்க என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நீதியை கொண்டு திருப்பளிச்சிருவான். வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், தீர்ப்பு சொல்வதில் நீயே சிறந்தவன் என்பதாக இந்த துஆவை அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க என்பதாக வரலாறுல பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுல ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு, குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சீங்க, தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கத்துல நீங்க மீண்டு வந்துருங்க என்பதாக அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல. பயன்படுத்தாதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மக்களை கடுமையான வேதனை சூழ்ந்து கொண்டது என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம்.
இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையே அந்த மக்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்பதாக சொன்னாங்க. எதுக்காக வேண்டி? பாவம் செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க, அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க என்பதாக அந்த மக்களிடத்துல சொல்லும் பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்பதாக அந்த மக்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க. இதனுடைய விளைவு அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பையும் எழுதிவிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை புறக்கணித்தது மட்டும் அல்லாம அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அந்த மக்கள் பயன்படுத்தாம மேலும் மேலும் குற்றங்கள் செய்தது, மேலும் மேலும் பாவங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. அந்த வேதனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவர்களை பெரும் கொண்ட நில நடுக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான். அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே அதிகாலையில சென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வீடுகளிலேயே கடுமையான நிலநடுக்கத்தாலும் கடுமையான பூகம்ப அதாவது நிலநடுக்கத்தால் அந்த மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயே செத்த பிணங்களாக கிடந்தார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த மக்களினுடைய நிலைகளை பற்றி இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வாய்ப்புகளை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான். பாவம் செய்யறவராக இருக்கட்டும், நன்மை செய்யறவராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அதுவும் குறிப்பாக தீமை செய்யக்கூடிய குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ளும். அந்த வாய்ப்பின் மூலமாக தான் திருந்துவதற்கு உண்டான வழியை அவர் தேடிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு வெற்றியை வழங்குவான். இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு சிறந்த தீர்ப்பையும் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் வழங்குவான். மேலும் மேலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு மனிதன் பாவத்தின் பக்கம் விரைந்து செல்லும் பொழுது, குற்றங்களின் பக்கம் விரைந்து செல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்ய மறுத்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வேற மாதிரி போகும். தொடர்ந்து செய்யக்கூடிய பாவங்கள், தொடர்ந்து செய்யக்கூடிய தீமைகள் எப்போதுமே அது சுமைகளையும் நெருக்கடிகளையும் தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், கடுமையான தீர்ப்பை அல்லாஹ் எழுதி விடுவான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்குது, அது இரண்டு வகையாக மாறும். ஒண்ணு, தன்னுடைய நல்லவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு எப்பவுமே கண்ணியமானதாக இருக்கும். பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு தீர்ப்பை எழுதுனா அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பேர் அடியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்றைய உலக வாழ்க்கையில நம்ம திடீரென்று வரக்கூடிய நிலநடுக்கங்களை பார்க்கிறோம். அந்த நிலநடுக்கங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய சேதங்களை பார்க்கிறோம், உயிர் சேதங்களை பார்க்கிறோம். ஒரு வினாடியில என்ன செய்யப்படுது? பெரும் கொண்ட மாளிகைகளும் கட்டிடங்களும் இடிந்து மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக, கற்கள் எல்லாம் தூள் தூளாக உடைந்து விழுவக்கூடத பார்க்கிறோம். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். பாவங்களும் அநியாயங்களும் அனாச்சாரங்களும் மக்களிடத்துல மனிதர்களிடத்துல அதிகமாக ஆகும் பொழுது அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தௌபா செய்து திரும்பி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியமான திருப்பி எழுதுறான். ஆனால் தொடர்ந்து பாவத்தின் மூலமாக மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான வேதனைகள் நிச்சயமாக வந்தே தீரும் என்பதாக இந்த வரலாறுகளின் மூலமாகவும் இந்த இறைவசனத்தின் மூலமாகவும் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவே சிறந்த தீர்ப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பு வழங்குவதில் அல்லாஹுவே சிறந்தவனாக இருக்கிறான். தீர்ப்பு வழங்குதல் என்பது மறுமை நாள்ல மட்டும் கிடையாது. மறுமை நாளில அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான அதல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மாறி மாறி வரும். ஒரு மனிதன் ஒரு அடியான் செய்யக்கூடிய செயல்களை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு, அவனுடைய இபாதத்துகளை கொண்டு, அவனுடைய இடத்துல இருக்கக்கூடிய இறையச்சத்தை கொண்டு அல்லாஹ் நல்ல தீர்ப்புகளை வழங்குவான். நல்ல தீர்ப்புனா என்ன? சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், வல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா. அழகான ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா யமஸ்ஸுஹுமுல் அஸாபு பிமா கானூ யக்ஸிபூன். எவர் நம் வசனங்களை பொய்யாக்கினார்களோ, எவர் நம் வசனங்களை பொய்யாக்கி கொண்டிருந்தார்களோ, பொய்யாக்குதல் என்பது அந்த வசனங்களை கேட்டும் கேட்காத மாதிரியும் புறக்கணிச்சுட்டு போறது. பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள் என்பது முழுவதுமாக அதை மறுத்து வாழ்வோம். இதுல ரெண்டு பேருமே இருக்கிறோம்.
முஸ்லீமும் இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமும் ஒரு முஃமினும் இதுக்குள்ள இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபரும் இதுக்குள்ள இருக்கிறார். எவர் பொய்யாக்கினார்களோ, எவர் பொய்யாக்கி கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிப்பதும் பொய்யாக்குதல் தான். அந்த வசனங்களை முழுவதுமாக நம்பாமல் இருப்பதும் பொய்யாக்கி கொண்டிருந்த வேலை. அப்ப இந்த ரெண்டு பேரையுமே அல்லாஹ் சொல்றான், பொய்யாக்கியவர்களும் பொய்யாக்கி கொண்டிருந்தவர்களும் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய நேரான பாதையிலிருந்து தவறி நடந்த காரணத்தினால் பிமா கானியஸ் யமஸ்ஸுஹுமுல் அதாம், அவர்களை நிச்சயமாக வேதனை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய வேதனையை பற்றி இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். கனிமிக்க சகோதரர்களே, அந்த நபிமார்கள் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நேரடியாக அந்த மக்களிடத்துல அல்லாஹ்வினுடைய வேதனையை பயந்துக்குங்கன்னு சொல்லும் பொழுது கூட அந்த மக்கள் அதன் மீது பயம் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன செஞ்சான், கடுமையான நிலநடுக்கத்தை கொண்டு அந்த மக்கள் அல்லாஹ் பிடித்த இந்த ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வினுடைய வசனங்களை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அவருடைய வேதனை எப்ப வேண்டாலும் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை தான் தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு நம்முடைய விஷயத்திலே சரியானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சிறந்த திருப்பை வழங்குவானாக, நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த திருப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ் தன்னுடைய வேதனையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாய்தாவான அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸலாம்.